அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ். நான் ரெணுபிரியன் ஈஸ்வரன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய குரூப் 2 2A உடைய சிலபஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். சிலபஸ் அனாலிசிஸ் என்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது ப்ரிலிமினரி சிலபஸ் ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரியும். 10 யூனிட்டாக பிரிச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒன்று ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் யூனிட் 8 யூனிட் 9 இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ இப்போ இந்த கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் மெயின் எக்ஸாமினேஷன் 2C, அதாவது குரூப் 2 அண்ட் 2A சர்வீசஸ்க்கான ஸ்ட்ரக்சரை வெளியிட்டிருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ அது குறித்து நம்ம பார்க்கலாம். சிங்கிள் பேப்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங், லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மார்க்ஸாக சொல்லும்போது ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிஎஸ் பேப்பருக்கு 100 மார்க்காக சொல்லும்போது, அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்காக 40 மார்க்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் 60 மார்க்ஸ், 60 மார்க்ஸ். டோட்டலாக நமக்கு இந்த 200 என்ற லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஷின்ஸ், டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் என்று சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் கொஷின்ஸை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ப்ராக்கெட்லேயே தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஒரு 100 கொஷின்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்ட் ஏ ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கிற யூனிட் நம்பர் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு தமிழ் சொசைட்டி என்று குறிப்பிட்டிருக்காங்க. மாடர்ன் சொசைட்டி ஆஃப் தமிழ்நாடு தமிழ் சொசைட்டி எக்ஸ்க்ளூசிவ்லி தமிழ்நாட்டை பற்றி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தான் இதெல்லாம் நமக்கு கேட்க போகிறாங்க. ஸோ அப்போது அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், த போர்ச்சுகீஸ், டச், இங்கிலீஷ், டேனிஷ், ஃப்ரெஞ்ச், ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் ரைவல்ரி, ஆங்கிலோ மைசூர் வார், ஆங்கிலோ மராத்தா வார் என்ற வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போது இது வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் என்று சொல்லுவது ஐரோப்பியர் வருகை என்று தமிழில் சொல்லுவாங்க. இந்த ஐரோப்பியர் வருகை என்பது எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 8th புக்கில் கொடுத்துருப்பாங்க, நமக்கு 11th ஹிஸ்ட்ரி புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதில் தமிழ்நாடு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய, ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு கேட்பாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடியது கர்நாடிக் வார் கண்டு ஆங்கிலோ மைசூர் வார். அந்த கர்நாடகா போகிறது தான் இப்படி ஃப்ரெஞ்ச் ஆங்கிலோ ரைவல்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் கர்நாடக போர்கள். அதுக்கப்புறம் மைசூர் போர்கள், ஆங்கிலோ மைசூர் வார், ஆங்கிலோ மராத்தா வார் என்பதெல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாளையக்காரர் புரட்சி, வெள்ளூர் புரட்சி, வெள்ளூர் மியூட்டினி என்று சொல்லுவாங்க, வேலூர் கழகம் என்பது நம்ம குறிப்பிடுவோம். அதுக்கப்புறம் சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் இன் 18th and 19th centuries, கிறிஸ்டியன் மிஷனரிஸ், பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், தியோசபிக்கல் சொசைட்டி, ராமகிருஷ்ணா மிஷன், ரிஃபார்ம்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல். அதுக்கப்புறம் அந்த ரிஃபார்ம்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் இன் தமிழ்நாடு, எமர்ஜென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு, ஸ்வதேசி மூமெண்ட்டு, மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இன் தமிழ்நாடு, ஹோம் ரூல் அஜிடேஷன், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு, சிவில் டிசொபீடியன், குவிட் இந்தியா, ஏன்ஷியன் தமிழ் சொசைட்டி, ஆர்கியாலஜிக்கல் எக்ஸவேஷன் அண்ட் எவிடன்ஸு, அரிக்கமேடு. ஸோ அப்போ இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே தமிழ்நாடு பற்றின இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸவேஷன் அண்ட் எவிடன்சஸ் என்று சொல்லும் பொழுது நம்ம அகலாய்வு சான்றுகள் என்று நம்ம குறிப்பிடுவோம். அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி, சங்கம் லிட்ரேச்சர், அட்வென்ட் ஆஃப் சங்கம் இரா, திருக்குறள், ஃபிலாசபி தாட்ஸ் இன் திருக்குறள் ஃபார் ஹியூமனிட்டி வே ஆஃப் லைஃப், கான்செப்ட்ஸ் ஆஃப் திருக்குறள் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் ஹியூமனிட்டி, லைஃப் பிரின்சிபல், சோசியோ பிரின்சிபல். திருக்குறள் அப்படியே வச்சுருக்காங்க, எந்த சேஞ்சஸும் இல்லாமல் பெரும்பான்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழியன்ஸ் இன் த ஃப்ரீடம் மூமெண்ட்டு, லிட்ரரி பர்சனாலிட்டிஸ், ஜேர்னலிஸ்ட், விமன் ஆக்டிவிட்டீஸ், டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், ரெவல்யூஷனரி சாங்ஸ், சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ், 19th 20th century, ஜஸ்டிஸ் பார்ட்டி, டெவலப்மெண்ட் ஆஃப் ரேஷனலிசம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு, டிராவிடியன் மூமெண்ட்டு, தனித்தமிழ் இயக்கம், ஸோ தமிழ் சொசைட்டி ரிஃபார்ம்ஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ், அதுக்கப்புறம் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா அண்ட் அதர்ஸ். ஸோ இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாமே தமிழ்லேயும் நம்ம இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன், போர்ச்சுகீஸு, டச்சில் இருந்து ஆரம்பித்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கான கவரேஜ் எங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். பெரும்பான்மையாக தமிழ்நாடு, தற்கால தமிழ்நாடு வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. 1600 2011 கா வெங்கடேசன் அவர்கள் எழுதிய தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஜேடி
ஜே தர்மராஜ் அவர்கள் எழுதிய புத்தகங்கள்லையும் கவர் ஆகும். இருந்தாலும் இதெல்லாம் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான புத்தகங்களாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில எக்ஸ்க்ளூசிவான பாயிண்ட்ஸு, அதாவது தமிழ்நாடு ஃபோக்கஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டை பற்றி மாடர்ன் இந்தியா அந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா பூனம் தலால் தகியா புக்கில் பார்க்கலாம். எம்சிக்யூ இதில் இருக்கும். அது இல்லாமல் ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்த மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெக்ட்ரம் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். தமிழ்நாடு பற்றின விஷயங்களை ஃபோக்கஸ்டாக சொல்லணுனாலும் ஐஎன்எம் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத விஷயம். நெக்ஸ்ட்டு இந்த விடுதலை போரில் தமிழகம் அப்படின்னு சொல்லி மாப்போசி அவர்கள் எழுதியிருக்காங்க. 3 வால்யூம் இருக்குது இந்த புத்தகம். இந்த 3 வால்யூம்லேயும் விடுதலை போரில் தமிழகம் என்ற அடிப்படையில் இந்த கவரேஜ் வந்து கிடைக்கும். ஸோ அப்போது இந்த மாப்போசி அவர்கள் எழுதின இந்த 3 வால்யூம்லேயும் கண்டென்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா திராவிட இயக்க வரலாறு ஆர் முத்துக்குமார் அவர்கள் எழுதினது வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 2 வால்யூம்லேயுமே இதை பற்றிய தகவல்கள் வந்து இருக்குது. டிராவிடியன் மூமெண்ட் ஃபுல்லாகவே இதில் கவர் ஆகுது. இருந்தாலும் நம்ம யூனிட் 8 யூனிட் 9லையும் நம்ம நிறைய படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் புக்கில் பார்க்குறோம், ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி பார்க்குறோம். மாடர்ன் ஹிஸ்ட்ரி இதில் ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள், ஐரோப்பியர்களின் வருகை, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு தொடக்ககால எதிர்ப்புகள், நவீனத்தை நோக்கி, இது எல்லாமே 11th ஹிஸ்ட்ரி புக்கில் கொடுத்துருக்காங்க. நியூ புக்கு. இதில் நீங்கள் தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஒரு சில ஃபோக்கஸ்டாக விஷயங்களை நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ அது வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 8th புக்கு சோசியல் சயின்ஸில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்க்ளூசிவாக இங்கேருந்து கேள்விகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஐரோப்பியர்கள் வருகை, வர்த்தகத்திலிருந்து பேரரசு, கிராம சமூக வாழ்க்கை முறை, மக்களின் புரட்சி, இந்தியாவில் கல்வி வளர்ச்சி, இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள், காலங்கள் தோறும் பெண்களின் நிலை. இதில் தமிழ்நாடு குறித்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடியதை நம்ம அதிக அளவில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இந்த 2 ஏரியா 11th புக்கு ஹிஸ்ட்ரி, 8th புக்கு ஹிஸ்ட்ரியில் டைரக்டான நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதே மாதிரி 11th புக்கு இது வந்து 12th ஓல்டு புக்கு, 12th புக்கு ஹிஸ்ட்ரி இது படிச்சுக்கோங்க. 12th ஹிஸ்ட்ரி புக்கு இதில் நவீன இந்தியா வரலாறு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. நவீன இந்திய வரலாறுல பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய வணிக குழுவிலேருந்து ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக லிட்டன் ரிப்பன் இவர்கள் காலகட்டத்தில் ஐஎன்எம், நீதி கட்சியோட ஆட்சி, அரசியலமைப்பின் வளர்ச்சி, விடுதலைக்கு பிறகு இந்தியா வரைக்கும் நிறைய தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. இதில் தமிழ்நாடு அல்லது மெட்ராஸ் மாகாணம் சார்ந்து இருக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து 12th புக்கு, 12th வரலாறு ஓல்டு புக்கு, அதில் வந்து இந்த விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த இண்டெக்ஸில் நான் சொல்லியிருக்கேன் எல்லா லெசனுமே கவர் ஆகுது. குறிப்பாக அந்த பாளையக்காரர் கிளர்ச்சியிலேருந்து ஆரம்பித்து வேலூர் கழகம் வரைக்கும் இருக்கக்கூடியதே இருக்கும். எல்லாம் சின்ன சின்ன லெசனாக இருக்கும். ஒவ்வொரு ஆங்கிலேயர் ஆட்சியும் இப்போ எடுத்துக்காட்டு வாரன் ஹேஸ்டிங்ஸ், கார்ன்வாலிஸ், வெல்லஸ்லி ஹேஸ்டிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து வில்லியம் பெண்டிக், டல்லஹூசி, இவங்க காலகட்டங்கள் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிற இடத்துல வந்து கவர் ஆகும். சோசியல் ஜஸ்டிஸுமே கவர் ஆகும். இருந்தாலும் தமிழ்நாட்டில் அரசியல் சிந்தனை இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடங்களில் கவர் ஆகக்கூடியதாக இருக்குது. 10th புக் சோசியல் சயின்ஸில் பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. ஆங்கிலேயர் ஆட்சியில் தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்கால நிகழ்ச்சிகள் அப்படியே சிலபஸில் இருக்குது. காலனியத்துக்கு எதிரான இயக்கங்கள், தேசியம், அதே மாதிரி தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படியே 10th புக்கு கம்ப்ளீட்டாக அப்படியே சிலபஸில் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் போகும். நெக்ஸ்ட்டு 12th புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இங்கே பாருங்கள், சுதேசி மூமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடங்களில் குறிப்பாக வந்து சுப்பிரமணிய சிவா அவர்கள் பற்றியும் வஉசி பற்றியும் பாரதியார் அவர் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த த்ரூ அவுட் லெவலில் தமிழ்நாட்டில் இருக்கவங்கள பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த தேசியத்தின் எழுச்சியில் மெட்ராஸ் மகாஜன சபா பற்றிலாம் விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக நம்ம ஆல்ரெடி ப்ரிலிமினரிக்கே படிப்போம், மெயின்ஸுக்கும் இது அப்படியே இருக்குங்கிறதான் விஷயம். நெக்ஸ்ட் வந்து 6th சோசியல் சயின்ஸில் நமக்கு டேர்ம் 1ல் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது சிலபஸில் இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி போர்ஷனு. இருந்தாலும் இந்த லெசன் வந்து நமக்கு மெயின்ஸுக்கு வந்து சிலபஸில் இருக்குது. அதுக்கப்புறம் டேர்ம் 2ல் பார்த்திங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது வந்து இந்த இடத்துல கவர் ஆகுதுங்க. ஸோ அப்போது இந்த வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடுன்னு சொல்லுவாங்களா, அந்த செகண்ட் பாயிண்ட் கடைசி ஒரு 2 பேஜ் இருக்கும். அது வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6th சோசியல் சயின்ஸு டேர்ம் 3ல் பண்டைய கால
தமிழகத்தில் சமூக பண்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கம் ஏஜ் சங்க காலம் வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ்லேயும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இதெல்லாம் அந்த ஆர்கியாலஜிக்கலி ஒரு சில எவிடன்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடியது இருக்கும். அதுக்காக தென்னிந்திய அரசில் சுத்தமாக கவர் ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ்னால் எல்லா இடமுமே வரும். ஸோ அப்போது அந்த இடங்களில் இருக்கக்கூடியதையும் நம்ம சேர்த்து படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதான் வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஓரியன்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதற்கு அடுத்தது வந்து அடுத்த யூனிட் 2 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாடு நிர்வாகம்னு சொல்லிட்டு 30 கேள்விகள் இருக்கும், 30 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரியாம்பிள், ஃபிலாசபிக்கல் ஃபீச்சர்ஸ், சாலியன் ஃபீச்சர்ஸ், சோர்சஸ், யூனியன், ஸ்டேட்டு, யூனியன் டெரிட்டரிஸ், சிட்டிசன்ஷிப்பு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, யூனியன் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்று சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த லோக்கல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் கவனிக்கும்போது இதில் பாருங்கள், ஜுடிஷியரி பற்றி தனியாக எதுவும் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் பற்றி எதுவும் தனியாக சொல்லலை. ஆனால் கேட்க மாட்டாங்களாம் கிடையாது. ஸோ அப்போது சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில எலமெண்ட்ஸை நமக்கு வந்து கேட்பாங்க. பர்டிகுலராக கேசஸ் அதோட ஃபீச்சர்ஸை நமக்கு வந்து கேட்பாங்க. அப்போது இந்தியன் பாலிட்டி அதே சிலபஸ் தான். அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், குடியுரிமை, அதுக்கப்புறம் இந்திய ஒன்றியம் மற்றும் அதன் பகுதிகளில் ஆரம்பித்து மத்திய அரசு மாநில அரசு வரைக்கும் ஃபுல்லாகவே நமக்கு வந்து சிலபஸில் இருக்குது. ரொம்ப முக்கியமாக அட்ராக்டிவான இடம்னு பார்த்திங்கன்னா லோக்கல் பாடிஸ் தான். உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994, கிராம சபா எப்படி நடக்குது, தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா செக்ரட்டேரியட் செயலகம் எப்படி, தலைமைச் செயலகம் எப்படி அமைஞ்சிருக்கும், சீஃப் செக்ரட்டேரியட், சீஃப் செக்ரட்டரி, அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார், பிளாக் டெவலப்மெண்டல் ஆஃபீஸர், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதே மாதிரி இ கவர்னன்ஸ் பாலிசி ஆஃப் தமிழ்நாடு, இ கவர்னன்ஸ் மொபைல் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்பெஷலைஸ்டு அண்டர்டேக்கிங்ஸ் அண்ட் ஏஜென்சிஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்டு மெஷர்ஸ், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த தமிழ்நாடு அரசுடைய மிக முக்கியமான திட்டங்கள், தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் அடிப்படையில் சொல்லியிருப்பாங்க. இஷ்யூஸ் இன் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இம்பேக்ட் ஆஃப் வெல்ஃபேர் அண்டு மெஷர்ஸ் ஆஃப் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ்நாடு நிர்வாகம் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ தமிழ்நாடு நிர்வாகம் தொடர்பாக என்ன கரண்ட் அஃபேர்ஸ் வரும்? யூஸ்வலி ஸ்கீம்ஸ் தான் ஃபஸ்ட்டு, ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் பாலிசிஸ், பாலிசி நோட் அல்லது எப்படி சொல்லுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பாலிசி. ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய மாநில அரசுடைய கொள்கைகள், எடுத்துக்காட்டு செமிகண்டக்டர் பாலிசி எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் ஆரம்பித்து பிபிபி பாலிசி, அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொள்கைகளையும் சொல்லியிருப்பாங்க. இந்தியன் பாலிட்டி 7th எடிஷன், லேட்டஸ்ட் எடிஷன் லக்ஷ்மிகாந்த் புக் இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்களை வந்து இதில் வந்து புதுசாக அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் லக்ஷ்மிகாந்த்னு சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றியும் தெளிவான விளக்கங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், கா வெங்கடேசன் அவர்கள் எழுதின புத்தகம். ஸோ இதுலேயும் ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் படிச்சுக்க வேண்டியதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எசென்சியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புக்கு ஒரு டைம் நீங்கள் புரட்டி பாருங்கள், பேசிக்ஸ் வந்து இதில் வந்து கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குடிமையலில் இந்திய அரசு, நடுவண் அரசு, மாநில அரசு, இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படித்தது 10th சோசியல் சயின்ஸில் கொடுத்துருப்பாங்க. 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, சட்டமன்றம், ஆட்சித்துறை, இந்திய நீதித்துறை, இந்திய கூட்டாட்சி, நிர்வாக அமைப்பு, இதெல்லாம் 12th புக் அரசியல் அறிவியலில் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் 11th அரசியல் அறிவியலில் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கம், இது சிலபஸில் இருக்குது. இது ஆல்ரெடி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு போர்ஷனில் கவர் ஆனிச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அது பக்கத்தாலேயே இருக்கக்கூடிய இடம் தான் எசென்சியலாக 11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியலில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக் இன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பங்கு, அதாவது மேம்பாட்டில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்ப ஒரு கிரானிக்கான க்ரூஷியலான ஒரு விஷயம். பட் த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 15 தான் இருக்குது, 15 கேள்வியாக தான் கேட்பாங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அட்டாமிக் அண்டு நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, அப்ளிகேஷன் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், ரொபாட்டிக்ஸ் அப்ளிகேஷன், நானோ டெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ், பேட்டரிஸ், gaseous fuels, LPG, polymers, carbohydrate, vitamin, antibiotic, application of
ஜாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், பயோடெக்னாலஜி, அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி, கான்செப்ட் ஆஃப் டூல்ஸ், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், கான்செப்ட் ஆஃப் டிரான்ஜெனிக் எடிபிள் வேக்சின்ஸு, பிடி காட்டன், கோல்டன் ரைட்ஸ் வரைக்கும் நிறைய விஷயங்கள், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கு, அதுக்கப்புறம் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் உட்பட பல்வேறு அம்சங்களை இதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பற்றியும், டெஸ்ட் டியூப் பேபி வேக்சின்ஸோட டைப்பு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நீங்கள் இது ஒரு செக்ஷனாக பிடிச்சிருங்க. இதுக்கு ரொம்ப பேசிக்ஸாக தெரிய வேண்டியது வந்து 11th பயோபாட்டு, பயோசூ, 12th பயோபாட்டு, பயோசூ. ஸோ தாவரவியல், விலங்கியல் ஆகியவற்றோடு தொடர்புடைய விஷயத்திலிருந்து நமக்கு வந்து கேள்விகள் கேட்பாங்க. பட் அது அப்படியே வராது. நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அப்டேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடியதாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் அவங்க சொல்லியிருக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல்ஸு, ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, இன்புட் டிவைசஸ் லைக் ரேம், ராம், ப்ராம், எப்ராம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய செகண்டரி ஸ்டோரேஜ், HDD, STD, CD டைப், இதெல்லாம் என்ன, ஓஎஸ்னால் என்ன டைப் ஆஃப் லினக்ஸ் ஓஎஸ்னால் என்ன, விண்டோஸ் ஓஎஸ்னால் என்ன அப்படிங்கிறதையும், இந்த மாதிரியான மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸ் உட்பட எல்லாமே நமக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் கரண்ட் அஃபேர்ஸ் உட்படவும் நமக்கு வந்து கேள்விகள் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோன்னு தெளிவாக சொல்லலை, ஆனால் இதோட இன்டகிரேட்டடாக இருக்கிறதுனால கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து வரலாம். ஸோ இது ஸ்கூல் புக்கில் 11th and 12th புக்குக்கான கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் கவர் ஆகுது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம 12th புக்கில் என்னெல்லாம் டேரெக்டாக கவர் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல், எலக்ட்ரானிக் மற்றும் தகவல் தொடர்பு, இந்த 2 லெசனும் டேரெக்டாக அதில் சொல்லியிருக்க மாதிரி கவர் ஆகுது. அந்த கதிர்வீச்சு, பருப்பொருள்களின் இருமை பண்பு அதெல்லாம் பற்றி எதுவும் சொல்லலை, ஆனால் அதெல்லாம் பேசிக்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து 12th புக்கு கெமிஸ்ட்ரியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மின்வேதியியல் நமக்கு சிலபஸில் இருக்குது. மின்வேதியியல் அப்படிங்கிறதும் அதோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த அவங்க ஃபியூயல் கேஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், உயிரி மூலக்கூறுகள், அன்றாட வாழ்வியல் அப்ளிகேஷன்ஸ் வந்து சிலபஸில் இருக்குது. அன்றாட வாழ்வியல், வேதியியல், இதெல்லாம் நமக்கு சிலபஸில் வச்சுருக்காங்க. அதையும் நம்ம ஒரு டைம் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 12th பயோபாட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஜெனட்டிக்ஸ், குரோமோசோம், இது அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் டிஷ்யூ கல்ச்சர், சூழ்நிலையல், சூழல் மண்டலம், சூழல் பிரச்சனைகள், பயிர் பெருக்கம் உட்பட பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் அதை பற்றின விஷயங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெரும்பான்மையாக சிலபஸ் கவர் ஆகுது, எக்ஸப்ட் லெசன் நம்பர் 1 ஃபஸ்ட் லெசனை தவிர. நெக்ஸ்ட்டு 12ஆம் வகுப்பு உயிரி விலங்கியல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து இந்த மனித இனப்பெருக்கம் பற்றின விஷயங்கள் வந்து இனப்பெருக்க நலன் பற்றி பெரிய அளவில் இல்லைனாலும் அது இன்டகிரேட்டடாக ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சிலபஸ் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், அந்த பாலிமரேஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாருங்கள், டெஸ்ட் டியூப் பேபி வேக்சின்ஸு, அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு இன்டைரக்டாக அவங்க சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ், அப்போ எலைசா அப்படின்னாவே எலைசான்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ அப்போ எய்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அந்த என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்ஃபண்ட் ஆசே என்ற பெயரில் இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டு, அது எப்படி அந்த மாடியூல்ஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ பயன்பாடுகள் தான் பெரும்பான்மையாக, அந்த பயன்பாடுகளை வச்சு தான் நமக்கு வந்து கொஷின்ஸ் வருது, அந்த அப்ளிகேஷன்ஸ் வருது. அப்போ அன்றாட வாழ்வில் இயற்பியல்னாலும் சரி, வேதியியல்னாலும் சரி, உயிரியல்னாலும் சரி, எல்லாமே சிலபஸில் இருக்குது அப்படிங்கிறதான் விஷயம். பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைவு தரவியலும் அது ஜஸ்ட் நீங்கள் படித்து பாருங்கள் ஒரு டைமு. ஸோ பட் இந்த இடங்கள்ல எல்லாமே நமக்கு வந்து சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உயிர் விலங்கியல், அதுவுமே நம்ம ஓரளவு பார்த்தாச்சு. நுண்ணுயிர்கள், அதேமாதிரி நோய்கள், உயிர் தொழில்நுட்பவியலோட பங்கு, இது எல்லாமே சிலபஸில் இருக்குது. சுற்றுச்சூழல் இடர்பாடுகளையும் நீங்கள் ஒரு டைம் கன்சிடர் பண்ணிக்கணும். கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கணினி அறிமுகம் எந்த இதில் கொடுத்துருந்தாலும் பேசிக் கம்ப்யூட்டருங்கிறது கம்ப்ளீட்டாக கவர் ஆகுது. விண்டோஸ் இது டேரெக்டாக புக்லேயே கொடுத்துட்டாங்க. விண்டோஸை பற்றின விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெயில், அப்புறம் ஒரு ஆப்பு செயலி, அதெல்லாம் பற்றின விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் கம்ப்யூட்டிங் பற்றி எதுவும் சொல்லலை, கணிப்பொறியியல் தமிழ் அப்படிங்கிறத பற்றி எதுவும் சொல்லலை. பட்
இது வந்து நீங்கள் ஒரு கன்சிடரேஷனாக வச்சுக்க வேண்டியதுங்கிறது அடிப்படையான ஒன்று. நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் பேசிக்ஸ் தெரியணும் அப்படின்னா ரவி பி அக்ராஹரி அவர்களுடைய சயின்ஸ் அண்ட் டெக் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். பட் அதிலிருந்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி நிறைய டாபிக்ஸை புரிஞ்சு வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். ரொம்ப பர்டிகுலராக மனோரமா இயர்புக் மாதிரியான இடங்களில் நமக்கு கேள்விகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு எக்கானமி, சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு. சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு. ஸோ இவங்க வந்து 20 கொஸ்டின்ஸ் சோசியல் இஷ்யூஸ் வந்து வச்சுருக்காங்க. சோசியல் இஷ்யூஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த இஷ்யூவோடைய தன்மை என்ன, ரெண்டாவது அதுக்கு கவர்மெண்ட் எடுத்துருக்கக்கூடிய ரிமெடி என்ன, அதோடைய சட்டம் அல்லது ஸ்கீம்ஸ் இது தொடர்பாக இருக்கும். தமிழ்நாடு எக்கானமியோட ஃபீச்சர்ஸ், ஸ்டேட் பட்ஜெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, மேஜர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எதுலேருந்து வருது, எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குது, அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸு, அதேமாதிரி மேஜர் கிராஃபு, ஃபுட் கிராப்பு இதெல்லாம் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதையும், அதேமாதிரி ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் FPO, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் எப்படி வந்து செயல்படுது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டிங் இன் தமிழ்நாடு ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் நமக்கு நிறையா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிஆர் வந்து பெரிய அளவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்காக வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அப்புறம் பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் பாவர்ட்டி அலிவேஷனுக்காக கவர்மெண்ட் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது, யூஸ்வலி பாப்புலேஷனுடைய க்ரோத் எப்படி இருக்கும், பர்த் கண்ட்ரோல் எப்படி, பாப்புலேஷன் கண்ட்ரோல் எப்படி பண்ணாங்க, ஃபேமிலி பிளானிங் அதோட அச்சீவ்மெண்ட்ஸு, சைல்டு லேபர் இஷ்யூஸு அதை எப்படி ஓவர் கம் பண்ணாங்க, விமன் எம்பவர்மெண்ட்டு, டொமஸ்டிக் வைலன்ஸ் எப்படி நடக்குது, SHC செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட தொடர்புடைய நடவடிக்கைகள் என்ன, இது எல்லாத்தையும் பற்றியும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலி நீங்கள் ஒரே ஒரு லெசன் தான், தமிழ்நாட்டு பொருளாதாரம் தான் நமக்கு வந்து இருந்தாலும் ஊரக பொருளாதாரத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்திய மேம்பாட்டு அதேமாதிரி இந்திய பொருளாதாரம் அதோடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்படிலாம் இருக்குங்கிறத வச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம நோட்ஸ் வந்து மேக் பண்ணணும். நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 5 ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மெண்ட்டு, பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இது பற்றின விஷயங்கள் பயோபாட்லேயும் இருக்குது, பயோசூலையும் இருக்குது. அப்போ பயாலஜிலையும் இதை பற்றின தகவல்கள் இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் ஜியாகிரஃபிலையும் இதை பற்றின தகவல்கள் இருக்குது. அப்போ என்விரான்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 to 12 வரைக்கும் கூட எல்லா பெரும்பான்மையான புத்தகங்கள்லையும் இதை பற்றிய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஜியாகிரஃபி, லொக்கேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் எப்படி இருக்குது, ரிலீஃப் ஃபீச்சர்ஸு, மேஜர் ரிவர், டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், மான்சூன், சாயில் கிளாசிஃபிகேஷன், இந்த மாதிரி லைஃப் ஸ்டாக் உட்பட நிறைய விஷயங்கள் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த சுற்றுச்சூழலியல்னால் என்ன, அது தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதையும், தமிழ்நாடு அந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகளில் என்னெல்லாம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் அதோடைய செயல்பாடுகள் என்ன, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயிரி பல்வகைத்தன்மை இடங்கள், பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல அலாங் வித் கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பர்டிகுலர் லெசன் மனிதனால் ஏற்படும் பேரிடர் குறித்த விழிப்புணர்வும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மனித குடியிருப்புகள், மக்கள் தொகை புவியியல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும், மனித குடியிருப்பில் லைட்டாக ஒரு சில பாயிண்ட்ஸ் டச் பண்ணுவாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வராது அப்படிங்கிறதும், அதே மாதிரி ஈவன் தொழிலையும் நீங்கள் ஒரு சில விஷயங்களை படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து 11ஆம் வகுப்பு புவியியல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் அண்ட் பப்ளிக் அவேர்னஸ், பயோஸ்பியர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயோஸ்பியர் என்று சொல்லக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் மற்றதெல்லாம் வந்து நமக்கு சிலபஸில் இல்லை, அந்த ப்ரிலிமினரி சிலபஸில் வரக்கூடியதுங்கிறது சொல்லலாம். 10th புக் எடுத்துகிட்டோமா தமிழ்நாடு ஜியாகிரஃபி 2 லெசனும் ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஸோ அது திரும்ப நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து மனோரமா இயர்புக்கில் என்ன ஸ்பெஷாலிட்டி, என்ன விஷயங்களை சொல்லியிருப்பாங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வேணும்னா மனோரமாவில் நம்ம ரெஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கீம்ஸு, மத்திய அரசு ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், மாநில அரசு ஸ்கீம்ஸாகவும் பேசிக் ஐடியாஸ் இதை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஜியாகிரஃபி தொடர்பாக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இங்கே கிடைக்கும். தமிழ்நாடு ஜியாகிரஃபி தொடர்பான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஓரியன்டான இன்ஃபர்மேஷனும், தமிழ்நாடு மாதிரியான டிஸ்ட்ரிக்ட் ஓரியன்டான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மற்றதெல்லாம் ஸ்டேட்டை பற்றின விஷயங்கள் தான் இருக்கும் அப்படிங்கிறதும் பார்க்க முடியாது. இதில் சயின்ஸ் அண்ட் டெக் தொடர்பாக நிறைய எழுதியிருப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சந்திரயான் 3 பற்றின விஷயங்கள், சமுத்திரயான், இஸ்ரோவுடைய லித்தியம் செமிகண்டக்டர் பாலிசி இதெல்லாம் பாருங்கள் டீட்டெயில்டாக எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதே தான் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்லியிருந்தேன். பிளாக் ஹோலு, டார்க் எனர்ஜினா என்ன, இதெல்லாம் அட்டாமிக்கோட தொடர்புடையது, ஸ்பேஸோட தொடர்புடையதாக பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் வந்து ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ், இது ப்ளூ அண்டு பயோ எக்கானமினா என்னங்கிறத பற்றி இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ
அதுக்கப்புறம் இயர் புக் வந்து வேறு வேறு வெர்ஷன் வருது. மனோரமா இயர் புக்கு, அதுக்கப்புறம் தமிழ் திசை இந்து, அதுலேயும் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. ஜேம்ஸ் வெப் பார்வையில் பிரபஞ்சம் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்ட் 7 முடிஞ்சது. பார்ட் பி ஆஸ் யூஷுவல் 40 கொஷின்ஸ், எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அனாலஜிலேருந்து ஆரம்பித்து கிளாசிஃபிகேஷன், கோடிங்கு, ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்டு, பஸ்ஸில், டைஸு, டைரக்ஷன், டிஸ்டன்ஸு, லாஜிக்கல் வென் டயக்ராம்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா 40 கொஷின்ஸ் நமக்கு வந்து இருக்குது. தாராளமாக 40 கொஷின்கள் அதை நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்எஸ் அகர்வால் மாதிரி ப்ரிஃபரன்ஸ் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய நோட்ஸை நம்ம பயன்படுத்தலாம்னா அதுக்கும் ஓகே. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு எஸ்எஸ்சியோ அல்லது ஆர்ஆர்பி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு சில ரீசனிங் நோட்ஸை நீங்கள் ஒரு டைம் வாங்கி படிக்கிறதுங்கிறது அடிப்படையானது. நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் பொதுத்தமிழுக்கு வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு தேவிரா மாதிரியான எக்ஸ்ட்ரா புத்தகங்களும் இருக்குது. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இந்த மேட்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா தேர் வேர் 12 கிளாசிஃபைடு கிராமர்ஸ். அதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங்: சினானிம், ஆண்டனிம், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸு, சூட்டபிள் ஆர்டிக்கல், ப்ரப்போஷன், கொஷன் டேக்கு, டென்ஸு, வாய்ஸு, இன்ஃபினிட்டிவ், ஜெரண்டு, இது எதுவுமே மாறாமல் நமக்கு எப்படி ப்ரிலிமினரியில் சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதே சிலபஸ் தான். எந்த சேஞ்சுமே கிடையாது. பார்ட்டு அப்படியே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இதில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கேட்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் என்ன பண்ணிக்கணும், ஸ்கூல் புக்கை கவர் பண்ணிடணும். ஸ்கூல் புக்கை கவர் பண்ணதுக்கப்புறம் இதே கிராமர் போர்ஷனை ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கிராமர் போர்ஷனையும் படிச்சுக்கணும். ஓல்டு புக்கில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நியூ புக்கில் தான் நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெனன் மார்ட்டின் புக்கு, ஹை ஸ்கூல் கிராமர் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெனன் மார்ட்டின் புத்தகம் தான் நமக்கு வந்து கூடுதலான இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியது. இது இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆனால் அது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரில. நம்ம 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கைடு, அந்த கைடில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் எடுத்து நம்ம ஒரு சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு வந்து பர்டிகுலராக குரூப் 2A உடைய சிலபஸாக இருந்துச்சு. குரூப் 2 மெயின்ஸோடைய சிலபஸ், அதாவது ரிட்டன் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க 300 கொஷின்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரேம் பண்ணுறாங்க. 300 கொஷின்ஸு 300 மார்க்ஸ் அடிப்படையில். இங்கே 40 மார்க்ஸு மாடர்ன் ஹிஸ்ட்ரி, சேம் மாடர்ன் ஹிஸ்ட்ரி. ஆனால் இதில் அவங்க பாருங்கள் நேம் பண்ணியிருக்காங்க. விஓசி, வேலுநாச்சியார், குயிலி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து யாருங்கிறத நேம் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுவுமே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான சைன் தான். ஸோ இதே மாதிரி தான் நமக்கு வந்து குரூப் 2A உடைய மெயின்ஸ்க்கான ஒரு கிளாஸிஃபைடாக கூட புரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும். நெக்ஸ்ட்டு தமிழ் சொசைட்டி, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவங்க 2 யூனிட்டாக பிரிச்சுட்டாங்க பாருங்கள். திருக்குறள் தனியாகவும், அதுக்கப்புறம் வந்து இந்த தனித்தமிழ் இயக்கம், தந்தை பெரியார், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதையும் 30 மார்க் கேட்டாங்க. அப்போ ஓவராலாக எடுத்துக்கிட்டோமா 70 மார்க்ஸு ஹிஸ்ட்ரிக்கே அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்போது 300 மார்க்கில் 70 மார்க்ஸ் வந்து இங்கேருந்து வருது. சோசியல் இஷ்யூஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம அங்கே சொல்லியிருந்த அதே கண்டிஷன்ஸ் தான், எதையுமே மாற்றலை பாருங்கள். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஸ்லேருந்து ஆரம்பித்து அதே கண்டிஷன்ஸ் தான். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் மார்ஜினலைஸ்டு குரூப்ஸு அதே சிலபஸ் தான், எந்த சேஞ்சஸும் பெருசாக இருக்குது. சின்ன இடங்களில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எஸ்என்டி, சயின்ஸ் அண்ட் டெக் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கிறதுக்கும் இதில் இருக்கும் மேஜர் சேஞ்சஸ் இருக்கும். இருந்தாலும் இந்த அட்டாமிக் ஃபிசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு சில இடங்களில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த ஹார்டிகல்ச்சர், அந்த பிசிஆர், டிஎன்ஏ, ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படியே தான் இருக்குது. இதுலேயும் பெரிய சேஞ்சஸ் கிடையாது. அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இது அப்படியே அதே சிலபஸ், என்ன கொடுத்துருக்காங்களோ அதே சிலபஸ் தான். என்ன எக்ஸ்ட்ரா இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா, ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் ப்ரிலிமினரியில் இருந்துச்சுங்களா, அதெல்லாம் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ லோக்பால், லோக் ஆயுக்தா ஓரியன்டாக இருக்கிறது, தமிழ்நாடு தொடர்பாக இருக்கிறதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜாகிரஃபி, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி 40 மார்க்ஸு என்ன பண்ணியிருக்காங்க. COP 28 ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சிட்டிஸு, IUCN, WWF, PDA, இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு எக்கானமியில் இவங்க பாருங்கள், நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இந்தியன் எக்கானமி அண்டு தமிழ்நாடு, இந்தியன் எக்கானமி வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. அப்போ அதே தான். பட்ஜெட்டரி மேனேஜ்மெண்ட் ஆக்ட்டு அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, ஈனாம்னா என்ன, மன்ரேகா பற்றின விஷயங்கள், HTA, FTA,
இது எல்லாமே இப்போ யூனிட் 9ல் நம்ம படித்த பெரும்பான்மையான போர்ஷன் வந்து கவர் ஆகும். இது வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் ஃபார்மேட் பற்றின பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து சிலபஸ்ஸு. தொடர்ச்சியாக நம்ம ஜிகே சங்கர் சேனலில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்பாக மெயின்ஸ் தொடர்பாக நிறைய விஷயங்களை பதிவிட இருக்கிறோம். ஸோ அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி பீரியடிக்கலி நாங்கள் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்து வந்து நம்ம ப்ரிலிமினரியில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மெயின்ஸ் குறித்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.